ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியும் நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து காட்டுறாங்க. 2 பேரும் நடந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து அடுத்தது எங்கே சாப்பிட போகலாமா, பசிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருனா, நீ வந்து ஷீஷாவை தேட போகிறது இல்லையா, அவனை தேடணுன்னு தானே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, நான் அவனை தேடணுன்னு தான் இன்னும் இங்கே வந்தேன், ஆனால் நான் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் வந்து இங்கே வந்து உன் கூட என்ஜாய் பண்ண போகிறேன், இந்த டேவை நான் இங்கே இருக்க ரெசார்ட்டை நான் தங்கியிருக்க வரைக்கும் உன் கூட என்ஜாய் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் அவனை தேட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்குவிட் கேம் காஸ்டியூம் போட்ட ஒரு ஆள் வந்து அங்கே வராங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயை திறந்தே பேச மாட்டுறாங்க, செய்கையிலே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதில் வந்து நீங்கள் கப்புள்ஸ் வந்து கலந்துக்கலாம், நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோனி என்ன இது அப்படின்னு கேட்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ புரிய வைக்கிறாரு, இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு வந்து இங்கே ப்ரோக்ராம் நடக்குதான், அதை வந்து நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னும் போது என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி நம்பிக்கணுமா, நம்பிக்கை தான் இருக்கணுமா லவ்வில் அப்படின்ற மாதிரிலாம் அதை போட்டிருக்கு அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, என்னது நம்பிக்கை இருக்கணுமா, ஒருத்தர் மாற்றி நம்பணுமா, இதெல்லாம் நம்ம பையன் தானே அடிக்கடி சொல்லுவான், ஓஹோ இது நீ பண்ணுற வேலை தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷாவை பற்றி யோசிக்கிறாங்க. சரி நம்ம வாப்போ இந்த கேமில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து திரும்பி நிற்கணும், பாய்ஸ் எல்லாம் பின்னாடி நின்று அவங்களோட பேரை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கணும். அதாவது கேர்ள்ஸ்லாம் வந்து பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக நின்று அவங்க வந்து பின்னாடி அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாய்ஸ் வந்து அவங்கள கரெக்டாக கேட்ச் பண்ணணும். இதுதான் வந்து அங்கே இருக்க கேம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, டே என்ன நீ கரெக்டாக பிடிச்சிருவியாடா, நான் அப்படியே பின்னாடி குதிக்கும் போது நான் கரெக்டாக பிடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோவோ லூஷியோனான்றார் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், அவனோட ஹைட்டு வெயிட்லாம் பார்க்கும்போது நான் உனக்கு பிடிச்சிருவேன் தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷா தான் அந்த ஸ்குவிட் கேம் காஸ்டியூம் போட்டாங்க, 2 பேர் இருக்காங்க. அது வேறு யாரெல்லாம் நம்ம ஷீஷாவும் டெஞ்சுலினும் தான். ஷீஷா என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி வாயை திறக்கலான்னு வராரு. நம்ம டெஞ்சுலின் டக்குன்னுன்றா பேசலாம் கூடாதுரா மாட்டி போண்டா அப்படின்னும் போது ஓகே ஓகே அப்படின்ட்டு அங்கே கையில் ஒரு கன் மாதிரி வச்சுருக்காரு, பொம்மை கன், அதை வச்சு கேம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. டக்குன்னுன்றாங்கன்னா, அது எப்படி நீங்கள் எங்களை மட்டும் கேம் ஆட சொல்கிறீங்க, நீங்களும் வந்து கேம் ஆடுங்க, நீங்களும் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நான் வந்து 1லேருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நிற்க சொல்லிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ண போகிறேன்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1லேருந்து 3 என்னறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா டக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி குதிச்சிட்றாங்க ஹீரோ மேலே. குதிச்சுட்டு என்னன்றாங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும்னு தான் கேமில் போட்டிருக்கு, எப்படி குதிச்சான்னு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னும் போது அதுனும் சரி தான், ஆனால் ஃபஸ்ட்டு என் மேலேருந்து இறங்குமா அவங்க வெயிட்டை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட பேரை பிடிச்சிட்றாங்க, கேட்ச் பிடிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா தான் வந்து கருப்பாம்பூச்சை கவுத்து போட்ட மாதிரி கீழே படுத்துட்ருக்காரு, நம்ம டெஞ்சுலினை பிடிக்க முடியாமல். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி நம்ம ஷீஷா கிட்டே வந்து மை சன் உன் ஆட்டோலாம் முடிஞ்சுது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சரி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கடன்னு ஃபஸ்ட் ஹீரோ ஓடிடுறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஹீரோவும் நம்ம டெஞ்சுலினும் இவகிட்ட இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது தான்ப்பா, ஏன்தான் இப்படி இருக்காளோ அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம டெஞ்சுலின் என்னன்றாங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து நம்ம டெஞ்சுலினையே பார்த்துட்ருக்காரு. அப்படிலாம் பார்க்காதரா, அவருக்குள்ளே பேசிக்கிறார், அப்போல்லாம் பார்க்காதரா, அது உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுடா, உனக்கு ஆன்ட்டிடா, அது ஏன்டா நீ அவங்களெல்லாம் அப்படி பார்க்குற, அப்படிலாம் பார்க்கக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்க்கை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டெஞ்சுலினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சுலின் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி நம்ம டெஞ்சுலின் ஃபோன் பண்ணி நீ வீட்டில் இல்லையா, அந்த மாதிரி நான் வீட்டில் இல்லை, நான் வேலையில் இருக்கேன், நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம டெஞ்சுலின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா சரி உன் வீட்டு பாஸ்வேர்ட் தான் எனக்கு தெரியும், நான் உள்ளே இருக்கேன், நீ வரத்துக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் உள்ளே வந்துட்டு அவங்க பாட்டுன்னு உள்ளே வராங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அச்சோ நம்ம அம்மா வேறு வராங்களா அப்படின்ட்டு அவர் போட்டுருக்க ஷூவு அவர் வச்சு அவர் பல்வேறு ப்ரெஷ் மதர் கூட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பால்கனியில் போய் ஒழிச்சிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயினி வராங்க. வந்துட்டு அமைதியாக அங்கே இருக்க அந்த நாய்க்குட்டி கூடலாம் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே ஃபேஸ் பேக் இருக்குது. காஸ்ட்லியான ஃபேஸ் பேக் வாங்கி வச்சிருக்கா, நம்ம இதை எடுத்து போட்டு பார்க்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வெளில வராங்க. கரெக்டாக நம்ம டெஞ்சுலினும் அவங்க ஸ்பீடாக ஓடி வந்துடுறாங்க. நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த அப்படின் போது ஏண்டி நான் எப்போவுமே உன் வீட்டுக்கு வரது தானே அப்படின் போது நான் தான் வீட்டில் இல்லையே அப்படின்றாங்க. நான் இல்லாதப்போலாம் நீ இல்லாதப்போலாம் நான் இருந்திருக்கேன்ல அப்படின்னும் போது இது எவ்வளோ காஸ்ட்லியான மாஸ்க்கு தெரியுமா, இது எதுக்கு எடுத்தேன்னா சரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியை வந்து துரத்துறதுலேயே அவங்க குறியாக இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா
நான் வந்து எதுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னும் போது நம்ம டென்ஷன் என்ன ஆடுறாங்கன்னா, இல்லை நீ வந்து ஷீஷாவை தேட வேண்டிய வேலைலாம் இருக்கும்ல அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, நான் ஷீஷாவை இதுக்கப்புறம் தேட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. நான் அவனை தேட போகிறதில்ல, இப்போ தான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்ச நாளாக அவன் கூடயே இருந்தான், அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஷியை லவ் பண்ணேன்னு ஒரே சொல்லிக்கிட்டே நான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான், இப்போ அந்த மாதிரி நான் டார்ச்சர் பண்ண யாருமே இல்லைல்ல, நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் நான் இப்போ அவனை தேட போகிறதுலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்னன்றாங்கன்னா, நான் வந்து ஏன் இப்போ உன் வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தேன்னா எனக்கு யாரோ துரத்துற மாதிரி இருந்தது, நான் அதனால தான் உன் வீட்டுக்கு வந்தேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேருந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவுக்கு வந்து சரியாகவே புரியல. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. நம்ம டென்ஜலி வந்து இப்போ தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னாச்சுன்றத. இந்த மாதிரி கியூஐ சொன்னால் யாரோ அவளை துரத்திட்டு வராங்களா, அதனால் என் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஒழிஞ்சிக்கிறேன்னு சொன்னான், அப்போ அவளை துரத்திட்டு வர்றது நீ இல்லையா, நீ தான் நினச்சாடினும் போது உடனே நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷான்றான், நான் தான் உங்கள் வீட்டில் இருக்கேன்ல, அப்போ அவங்கள யார் துரத்திட்டு வரும்போது 2 பேருமே புரியுதா, ஐயோ யாரோ வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு கடை அங்கேருந்து ஓடுறாரு. பார்த்தா யாரோ ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் நம்ம ஹீரோனியை துரத்திக்கிட்டே போகிறான். உடனே நம்ம ஹீரோனி புரிஞ்சுது, ஆஹா இது வேறு யாரையில இந்த பாஸ்கெட் பால் பையனாக தான் இருக்கான், இவனுக்கு இன்றைக்கி சமாதி கட்டிடலாம், இவனுக்கு இன்றைக்கி சாவடிச்சிடலாம் இந்த கல்லாலே அப்படின்ட்டு ஒரு கல் எடுக்கிறாரு. வேணாம் கொலை கேஸ் ஆகிட போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, பெரிய கல் வேணாம் சின்ன கல்லாக இருக்குது, அவனை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனை கல் எடுத்து தேடி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவன் பார்த்தா நம்ம ஹீரோனியும் இல்லை, அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனும் இல்லை. எங்கடா அப்படின்னும் போது 2 சைட்லேருந்து 2 பேர் வராங்க. ஒரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும், இன்னொரு சைட்லேருந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனும் வராங்க. யாருன்னு பார்த்தா பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ தான். லூஷியோ நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனி வந்து, நான் உன்னை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிளான் போட்டேன், கடைசியில் பார்த்தியா நீயே வந்து மாட்டிக்கிட்ட, ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஷீஷா என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவன் இப்போ என்ன சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ கிட்ட கேட்கும் போது நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா, அவள் வந்து உன்னை வீட்டுக்கு வர சொல்கிறா போல இருக்குது, வீட்டில் வந்து அவளை சமாதானப்படுத்த சொல்கிறா போல இருக்குது, எனக்கு இப்போ சரியாக புரியல, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இங்கே பாரு என்கிட்ட நீ சண்டை போடு, அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி இனிமேல் நான் வந்து என்னை சந்தேகப்படாதடா, நான் அந்த பாஸ்கெட் பால் பையனை விட்டு தள்ளி வந்துட்டேன்டா, அவங்க பேசினாலும் அவாய்ட் பண்ணுறேன்டா, என்னை நம்படா அப்படின்ற போது சரி நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தூங்குறாங்க. தூங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோ போய்ட்டு என்னாச்சுமா அப்படின்றாரு. இந்த மாதிரிடா எனக்கு ஒரு கனவு வந்துடா அப்படின்றாங்க. என்ன கனவு, திருப்பியும் கனவு என்ன வந்தது உங்களுக்கு அப்படின்னும் போது, இல்லை இந்த தடவையும் அதே கனவு தான் வந்தது, தண்ணிக்குள்ளே வந்து யாரோ வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டு நடந்து போகிறாங்கடா அப்படின்னும் போது, வெள்ளை ட்ரெஸ் போட்டு தண்ணிக்குள்ளே நடந்து போவாங்களா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாம் அது யார் தெரியுமா, நீ தான்டா, நீ என்னை விட்டு போயிடாதடா, என் வாழ்க்கையிலேருந்து எங்கேயோ போயிடாதடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் உடனே யோசித்து பார்த்துட்டு, நான் எங்கேம்மா போக போகிறேன், நான் உங்கள் பையன்மா, நான் உங்கள் கூடயே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு எதையோ. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. டைரி எடுத்து அவர் கடகடன்னு எழுதுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. டென்ஜலினை தான் காட்டுறாங்க. நம்ம டென்ஜலின் வீட்டில் தான் நம்ம ஷீஷா வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு அவங்க போகிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்டில் எல்லாத்துலையும் எழுதி வச்சுருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு நான் வீட்டில் வந்து நல்ல ஃபுட் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போய் எடுத்து சாப்பிடுங்க, அங்கே சாலட் இருக்குது பாருங்கள், அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி நோட்ஸாக எழுதி வச்சுருக்காரு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவன் இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அவங்க காலேஜில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நானும் லூஷியோவும் எங்கெல்லாம் போனோன்னு தெரியுமா, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற பொண்ணு ஓடி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாஸ், இப்போ காலேஜில் வந்து ஒரு ட்ராமா போட்டி நடக்குது, அதில் வந்து லூஷியோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறானா அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்னது லூஷியோ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறானா அப்படின்ட்டு அவசரமாக ஓடி போய் அவங்கள அந்த நானும் இதில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ கிட்ட கேட்குற ட்ராமா கிளாஸோட ஹெட் வந்து கேட்குறாரு, நீ வந்து ஏன்பா வந்து இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னும் போது நம்ம லூஷியோ என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ எப்போவுமே படிப்புன்னு மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருந்தீங்கன்னா உன்னோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், மற்றதையும் நீ கற்றுக்க முடியும்ன்ட்டு, ஸோ அதனால தான் நான் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாத்துலேயும் கலந்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க பொண்ணெல்லாம் பிடிச்சி அவன் என்ன தான் பற்றி சொல்கிறான், என்னை பற்றி தான் சொல்கிறான் அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஹெட் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து யார் வந்து இவனுக்கு பேரா பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நான் பண்ணுறேன்ட்டு வந்துடுறாங்க. ட்ராமா நடக்க போகுது போல இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் இவங்க 2 பேர் தான் பேரா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த டைலாக்ஸ்லாம் பேசி பார்க்குறாங்க. அப்படியே பேசி பார்த்துட்டு எல்லாம் ஓகே சார் அப்படின்ற மாதிரி கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல பேஸ்கெட் பால் பிளேயர் அவனும் வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு, சார் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னும் போது, தம்பி மன்னிச்சிருப்பா, ஆடிஷன் முடிஞ்சிருச்சு, ஒன்றெலாம் சேர்த்துக்க முடியாதுப்பா, நீ கொஞ்சம் முன்னாடி வந்ததை கூட ஒன்று சேர்த்துப்பேன்ப்பா, இப்போ தான் ஆடிஷனுக்கு ஆளெல்லாம் எடுத்தாச்சுப்பா அப்படின்ட்டு வந்து அந்த ட்ராமாவோட ஹெட்டு சொல்கிறாரு, அந்த ட்ராமா குரூப்போட ஹெட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான், அவங்க தான் ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்களா, பேசி டைலாக்லாம் பேசி பார்த்துட்டதுனால அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அந்த பேஸ்கெட் பால் பையனும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு நான் பேஸ்கெட் பால் ஆட போகிறேன், என்னை வந்து சேர் பண்ணுறியா, நீ இப்போ சேர் பண்ணால் நான் கண்டிப்பாக மேட்ச்சில் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இங்கே பாரு நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு உனக்கே தெரியுது, ஆனால் நீ ஏன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, தயவு செஞ்சு நான் விட்டுரு அப்படின்றான். விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே அவன் என்னன்றான்னா, இந்த மாதிரி சரி அடுத்த வாரம் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட போட்டி இருக்குது, அதாவது நான் அவன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான், நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்காருங்களே லூஷியோ, அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் அவருக்கு வந்து போட்டி இருக்குது, அவங்க கூட தான் போட்டி இருக்குது, அதுக்காச்சும் நீ வா அப்படின்னும் போது நான் உன் பக்கமே வர மாட்டேன், தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் என்னான்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீயாச்சும் வருவியா என்னை சேர் பண்ண அப்படின்னும் போது, உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்னான்றான்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோனியை போயிடுறாங்க அங்கேருந்து. உடனே நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, அவன் கூப்பிட்றான்ட்டு நீ போறியா அடுத்த வாரம், அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவங்ககிட்ட போறியா, அவனை போய் நீ உண்மையிலே சேர் தான் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, சியர் பண்ணோன்னு மட்டும்தான் ஒன்றும் இல்லை பேஸ்கெட் பால் கோர்ட்டில், வேறு விஷயம் கூட பண்ணலாடும் போது, அப்போ நீ க்ளீனிங் வேலை பார்க்க போறியா அங்கே போயிட்டு அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, அதை செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் இங்கேருந்து போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு அங்கேருந்து. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம பேஸ்கெட் பால் பிளேயரும் நம்ம ஜின்னும் தான் பேசி கொண்டு இருக்காங்க, 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ள என்ன டீல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னு வந்து நம்ம பேஸ்கெட் பால் பிளேயருக்கு வந்து காசு கொடுப்பா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து நம்ம ஹீரோனி கியூஐயை வந்து லவ் பண்ணி நம்ம கியூஐயை வந்து திருப்பி லவ் பண்ண வைக்கணும் பேஸ்கெட் பால் பிளேயரை. இவங்க 2 பேரும் லவ் பண்ணால் தான் நம்ம ஜின்னுக்கு வந்து நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லூஷியோவை நம்ம ஜின்னு லவ் பண்ணுறதுக்கு தடங்களாக இருக்க ஒரே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூஐ தான், நம்ம ஹீரோனி தான். ஸோ அவங்கள நம்ம பேஸ்கெட் பால் பையனும் நம்ம கியூஐயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம ஜின்னுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியும் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நான் அவளை வந்து பின்னாடி வந்து இன்னும் 1 மாதத்தில் வந்து நான் லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த பேஸ்கெட் பால் பையனும் என்னான்றான், இன்னும் 1 மாதம் இருக்குல்ல அவளை நான் லவ் பண்ண வைக்கிறதுக்கு, எப்போ எது வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுன்னு போகிறான் அங்கேருந்து. பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நானும் வந்து கேமில் விளையாட போகிறேன், அடுத்த வாரம் நானும் வந்து மேட்ச் ஆட போகிறேன் அப்படின்னும் போது, டேய் உனக்கு ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பால் வந்து ஆட தெரியுமாடா, அப்படி உனக்கு ஆட தெரியும்னா நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ஒரு கோல் போட்டு காட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்கள டீமில் சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பேசலாம் அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா இவருமே கரெக்டாக வந்து பாலை போட்டுடுறாரு. உடனே என்னன்றாங்கன்னா எல்லோரும், நீ தாண்டா அடுத்த வாரம், நீ தாண்டா உன்னை வச்சு தாண்டா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இதை வந்து ஜின்னு தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. அவன் அந்த பொண்ணுக்காக இவன் என்னெல்லாம் செய்கிறான், இவன் எப்படிலாம் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி செம்ம வைத்தறிச்சல்ல ஆண்டில் பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஞ்சுலினை பார்க்குறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க, அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில். அங்கே போயிட்டு இந்த மாதிரி டின்னர்லாம் வாங்கி கொடுத்துட்டு உடம்பை பார்த்துக்கோங்க, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு, அம்மா இந்த மாதிரி பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நீட்ட ஒரு விஷயத்தை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி பேஸ்கெட் பால் விளையாட போகிறாங்களே அதுக்கான வந்து இன்விடேஷன் மாதிரி இருந்திருக்கு. அதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்னு பார்த்தா அதில் நம்ம செகண்ட் ஹீரோட பேர் இருக்குது லூஷியோ அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு லூஷியோ வந்து பேஸ்கெட் பால் ஆட போகிறானா, அவன் எனக்காக விளையாட போகிறானா அப்படின்ட்டு பயங்கர ஷாக்காக வராங்க. அப்படியா எனக்காக விளையாட போகிறானா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த வாரம் காட்டுறாங்க. கட் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அவங்க ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோனி இன்னும் காணும். எங்கே தான் போனா அப்படின்னு பார்த்தா ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சார்ட்டில் வந்து லூஷியோ என்னோட உயிர், லூஷியோ எங்களோட சொத்து அப்படின்ற மாதிரி எழுதி வச்சு எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனி
ஈரோனுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன எழுதி வச்சிருக்கு அப்படின்னும் போது கத்துங்க இதில் போட்டிருக்க மாதிரி பறிச்சு கத்துங்கன்னு கத்துறாங்க 2 பேரும். எல்லாம் அந்த பாஸ்னு கூப்பிட்ற பொண்ணு, அந்த மாடர்ன் பொண்ணு, அப்புறம் வந்து பார்த்தா அந்த கண்ணாடி போட்டிருக்க பொண்ணு, நம்ம ஹீரோனி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர்டை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி மட்டும்தான் லூஷியோ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஒருத்தரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லூஷியை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாஸ்கெட் பால் பையன் போய்ட்டு அவர் வந்து மென்டலி வீக் பண்ண பார்க்குறான். ஏன்னா அவர் ஃபிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மென்டலி வீக் ஆக பார்க்குறான். அவர் நிறைய ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து என்னன்றாருன்னா, இந்த மாதிரி அவன் பின்னாடி உன் பின்னாடி இருக்கிறதுனால தான்டா நீ இப்படி நினச்சிட்ருக்க, அவன் பின்னாடி இருக்கிறதுனால உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட மாட்டாடா, அவள் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, முடிஞ்சால் இதை போய் அவகிட்ட சொல்கிறா, என்கிட்ட ஏன்டா சொல்கிறா அப்போ அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி சண்டை மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோட கையை உடைக்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் அந்த பாஸ்கெட் பால் பையன். லூஷியோவால் சரியாக கேம் விளையாட முடியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரில் நம்ம லூஷியோவோட அந்த பாஸ்கெட் பால் பையன் தான் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் வந்து அதிகமாக ஜெயிச்சிட்றான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க மேட்ச்சை. அந்த பாஸ்கெட் பால் பையன் தான் வின் பண்ணிடுறான். அப்படி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, வாடா ட்ரீட் கொடுறா அப்படின்னும் போது, எவனாவது 1 மார்க் 2 மார்க்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதில் வின் பண்ணுவாங்களா, அங்கே அவன் ஒரே ஒரு மார்க்கில் அதிகமாக எடுத்திருந்தானா ட்ராவில் முடிஞ்சிருக்கோண்டா, 2 மார்க் அதிகமாக எடுத்திருந்தானா அவன் வின்னாக இருப்பான்டா, இதுக்கெல்லாம் போய் ட்ரீட் கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து செம்ம டென்ஷனாக வராரு அந்த பாஸ்கெட் பால் பையன். நம்ம ஹீரோக்குமே பார்த்திங்கன்னா கையில் சின்னதாக அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோனி அதுக்கு போய்ட்டு பேண்டேஜ் போடாமல் கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, இதுக்கு வந்து பேண்டேஜ் போட்டாலே சரியாயிடும், நீ எது கட்டெல்லாம் போட்டுருக்கும் போது ஹீரோயின் எனக்காக தானே பண்ண அப்படின்ட்டு பேசிட்டு கட்டெல்லாம் போட்டு விட்றாரு. போட்டு விட்டு என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா கை தட்ட உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டெல்லாம் வீல் சேரில் எடுத்துகிட்டு வராங்க. மச்சான் இனி உன்னால் தான் மச்சான் இந்த மேட்ச்சே இவ்வளோ தூரம் நாங்கள் தலை நிமிர்ந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டில் நடந்திருக்கோம், 1 மார்க் ஒரு வித்தியாசத்தில் தாண்டா அவனுங்க ஜெயிச்சிருக்கானுங்க, எப்படி பார்த்தாலும் நம்மளும் ஜெயிச்ச கணக்கு தான்டா, அதனாலே எங்களுக்கு இன்னைக்கு பெருமையாக இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து உட்காந்து டைரியில் ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் எழுதுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக போட பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மேக் பண்ண பார்க்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்து சீக்கிரம் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். So, thank you for watching. Bye bye.